அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். கை ஜோதிட முறையில் நம்ம கையில் புத்தி ரேகை மற்றும் ஆயுள் ரேகை இதனுடைய இணையக்கூடிய அமைப்பை வைத்து ஒருவருடைய குணாதிசயங்கள், பண்புகள், திறமைகள், படைப்பாற்றல், கற்பனை, அவரிடம் இருக்கக்கூடிய மர்மங்கள், அவரிடம் இருக்கக்கூடிய ஈர்ப்பாற்றல் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும். நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி. புத்தி ரேகை, ஆயுள் ரேகை இது இரண்டும் இணையக்கூடிய 4 விதமான அமைப்புகளின் பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ ரொம்பவும் சுவாரஸ்யமாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதுவரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். கை ஜோதிட முறையில் ஆண்களாக இருந்தால் வலது கை, பெண்களாக இருந்தால் இடது கை. இந்த குறியீடு 2 கையிலுமே இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் 200 மடங்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். உள்ளங்கையில் 3 முதன்மையான ரேகைகள் சொல்லுவாங்க. ஆயுள் ரேகை, புத்தி ரேகை, இருதய ரேகை அப்படின்னு. இருதய ரேகை என்பது அவருடைய வாழ்க்கையில் திருமண நிலையை பற்றி குறிக்கும். ஆயுள் ரேகை என்பது அவருடைய வாழ்க்கையின் ஆரோக்கியம் மற்றும் ஆயுளை குறிக்கும். எவ்வளோ வருஷம் அவரால் வாழ முடியும் அப்படின்னு சொல்ல முடியும். புத்தி ரேகை என்பது அவருடைய அறிவு, நினைவாற்றல், அவர் செய்யக்கூடிய தொழிலில் வளர்ச்சி, மென்மேலும் உயர்வு, இதை பற்றி சொல்லக்கூடிய ரேகை தான் புத்தி ரேகை. இந்த வீடியோவில் புத்தி ரேகை மற்றும் ஆயுள் ரேகை இவை இரண்டும் இணையக்கூடிய பகுதியில் 4 விதமான அமைப்புகள் இருக்குது. இந்த 4 விதமான அமைப்புகள் உங்கள் கையில் எப்படி இருக்குது, அதை பற்றி உங்களுடைய குணங்கள் என்ன அப்படின்னு முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். முதல் அமைப்பாக உங்கள் கையில் புத்தி ரேகையும் ஆயுள் ரேகையும் ஒன்றோடு ஒன்று இணையாமல் இருந்தால் நீங்கள் பொதுவாக எந்த ஒரு விஷயத்தையுமே லாஜிக்கலாக யோசிப்பீங்க. இது செஞ்சால் இது நடக்கும் அப்படின்னு ஒரு ப்ரூஃபோடு எதிர்பார்ப்பீங்க. ரொம்ப எமோஷ்னலான பர்சன் நீங்கள் கிடையாது. அதே போல் ரொம்ப சென்டிமெண்ட்டான பர்சனும் நீங்கள் கிடையாது. ஒரு விஷயத்தை பற்றி தீர்க்கமாக முடிவெடுக்கணும் அப்படின்னா அதை பற்றி முழுமையாக தெரிஞ்ச பிறகு நீங்கள் முடிவெடுப்பீங்க. ஏனோ தானோ அப்படின்னு எந்த ஒரு விஷயத்திலும் இறங்க மாட்டீங்க. ஒரு விஷயத்தை பற்றி நல்லா முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டே அதை பற்றி பேசணும் அப்படின்னு ஒரு நாலேஜ் இருக்கும். நல்ல இன்டெலிஜென்ட்டான ஒரு நபராக நீங்கள் திகழ்வீங்க. புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கும் புதிய விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கும் உங்களுக்கு ஆர்வம் எப்பொழுதுமே அதிகமாக இருக்கும். ஏதாவது புதுசாக ஒரு பொருள் வந்துச்சு அப்படின்னா, ஏதாவது புது இன்வென்ஷனை கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா அதை பற்றி தெரிஞ்சுக்கணும், அதை வாங்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் அதிகமாக இருக்கும். புரியாத கணக்காக இருந்தாலும் சரி, புரியாத புதிராக இருந்தாலும் சரி, அதை புரிந்து கொள்ளக்கூடிய அந்த கணக்கை தெரிந்து கொள்ளக்கூடிய ஆர்வம் உங்களிடம் அதிகமாக இருக்கும். அறிவு உங்களிடம் அதிகமாக இருக்கும். ஏதாவது ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிட்டு மூளைக்கு அதிகமாக வேலை கொடுத்து கொண்டே இருக்கக்கூடிய, மூளையை அதிகமாக பயன்படுத்தி கொண்டே இருக்கக்கூடிய நபராக நீங்கள் திகழ்வீங்க. ஒரு புத்தகம் படிப்பதாக இருந்தாலும் சரி, அது அறிவு சார்ந்த புத்தகமாக இருக்கா, ஒரு படைப்பை தரக்கூடிய ஒரு புத்தகமாக இருக்கா அப்படி தான் பார்ப்பீங்களே தவிர எமோஷனில் தோன்ற மாதிரியோ, காதலை தோன்ற மாதிரியோ, சோகத்தை தோன்ற மாதிரியோ ஒரு புத்தகத்தை நீங்கள் படிக்கவே மாட்டீங்க. அறிவு சார்ந்த புத்தகம், ஒரு தொழில்நுட்பத்தை வளர்க்குற மாதிரி ஒரு புத்தகத்தை தான் நீங்கள் படிப்பீங்க. உங்கள் நேரத்தை திட்டமிட்டு நீங்கள் செயல்படுத்துவீங்க. உங்கள் நேரத்தை நீங்கள் வீணடிக்க மாட்டீங்க. தேவையில்லாமல் பேச மாட்டீங்க. தேவையில்லாமல் வாக்குவாதம் பண்ண மாட்டீங்க. உங்கள் காரியத்தில் நீங்கள் கண்ணாக இருப்பீங்க. அதிகமான சண்டையோ வாக்குவாதமோ செய்ய மாட்டீங்க. உங்களுடைய நண்பர்கள் கூட அதிகமாக இருக்க மாட்டாங்க. ரொம்ப ராயல்ட்டியாக, ரொம்ப உண்மையாக இருக்கக்கூடிய 1 அல்லது 2 அளவில் தான் உங்களுக்கு நண்பர்கள் வட்டாரமே இருக்கும். பணத்தை நீங்கள் செலவு பண்ணுறீங்க அப்படின்னா அது முதலீடாக இருக்கும் அல்லது இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். தேவையில்லாமல் வீண் விரயம் நீங்கள் செய்யவே மாட்டீங்க. ஒரு பொருள் வாங்குறீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப தரமான, ரொம்ப முதன்மையாக இருக்கக்கூடிய ஃபஸ்ட் குவாலிட்டியான பொருளை தான் நீங்கள் வாங்குவீங்க. ஏதோ வாங்கணும் அப்படின்னு வாங்க மாட்டீங்க. அதே போல் ஒரு உணவு சாப்பிட்றீங்க அப்படின்னா நல்லா ஹைஜீனிக்காக இருக்கா, அது நல்லா ஹெல்த்தியாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் சாப்பிடுவீங்க. நல்லா ஹெல்த் கான்ஷியஸாக இருப்பீங்க. ட்ரெஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கூட நல்லா பர்ஃபெக்டாக மேட்சாக இருக்கா, இந்த ஃபங்க்ஷனுக்கு இந்த மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணணும், இந்த ஈவெண்ட்டுக்கு இப்படி தான் ட்ரெஸ் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு நல்லா ப்ரொஃபஷ்னலாக, நல்லா ஃபார்மலாக, நல்லா டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணுவீங்க. கல்வி, வேலை, தொழில், பர்சனாலிட்டி அனைத்திலுமே ரொம்ப சிறப்பாக நல்லா உயர்ந்த தரமான நபராக இருக்கக்கூடிய வகையில் நீங்கள் இருப்பீங்க. உங்களுடைய புத்தி ரேகையும் ஆயுள் ரேகையும் பார்ப்பதற்கு இதுபோல் அமைப்பில் இருந்துச்சுன்னா நீங்கள் படைப்பாற்றல் அதிகம் பெற்றவர். எந்த ஒரு விஷயத்தையும் உருவாக்கக்கூடிய திறன் பெற்றவர். ஒரு கவிதையாக இருந்தாலும் அதை மற்றவர்களோட சிறப்பாக எழுதணும், இல்லை ஏற்கனவே எழுதின கவிதை கூட நீங்கள் உங்களுடைய அனுபவத்துக்கு ஏற்ற மாதிரி அதை மாற்றி எழுதக்கூடிய அனுபவம் பெற்றவர். ஒரு விஷயத்தை உருவாக்குவதில் முதன்மையானவர். சமையலில் தனித்துவமாக இருப்பீங்க. படைப்பாற்றல் பெற்றவராக இருப்பதால் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய வல்லமை, ஞானம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். மற்றவரை காட்டிலும் உங்களுக்கு கற்பனை திறன் அதிகமாக இருக்கும். ஒரு கதை எழுதுவதிலும் ஒரு கதை சொல்வதிலும் நீங்கள் தனித்துவமாக விளங்குவீங்க. பேச்சாற்றல் ரொம்ப அதிகமாக இருக்கும்.
ஒரு விஷயத்த அற்புதமாக மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பீங்க. நடக்காத விஷயத்த நடந்த மாதிரியே சொல்லக்கூடிய பக்குவம் பெற்றவராக நீங்கள் இருப்பீங்க. அதிகமான பாடங்களையும் அதிகமான தகவல்களையும் சீக்கிரமாக புரிந்து கொண்டு சுருக்கமாக மற்றவங்களுக்கு சொல்லக்கூடிய ஆற்றல் பெற்றவராக நீங்கள் திகழ்வீங்க. படம் வரைதல், ஒரு படத்தை உருவாக்குதல், கவிதை எழுதுதல், கட்டுரை எழுதுதல், கதை எழுதுதல், இது போல் படைப்புகள் நிறைந்த ஒரு விஷயங்கள் அதிகமாக உங்களுக்குள் இருக்கும். உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அனைவரையும் மகிழ்ச்சியாக வைத்திருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அதிகமாக இருக்கும். அதிகமான நண்பர் வட்டாரங்கள் இருக்கும். ஆனால் உங்களுக்கு ஒரு சிலர் தான் பிடிக்கும். ஆனால் உங்களை எல்லோருக்குமே பிடிக்கும். முடிஞ்ச வரைக்கும் யார்கிட்டையும் சண்டைக்கு போகக்கூடாது, யாரையும் காயப்படுத்தக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நல்ல பர்சனாக தான் நீங்கள் திகழ்வீங்க. ஏதாவது ஒரு ப்ரொடக்டிவிட்டியாக ஆக்கப்பூர்வமாக படைப்பாற்றல் சம்பந்தமான ஒரு செயலை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க, யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. நீங்கள் பேசுகிறத காட்டிலும் செயல் அதிகமாக இருப்பீங்க, செயல் வீரராக இருப்பீங்க. ஒரு விஷயத்தை உருவாக்கிட்டே இருப்பீங்க. சோம்பேறியாக நீங்கள் உட்காரவே மாட்டீங்க. உடல் அளவிலும் மனதளவிலும் புத்தி அளவிலும் நீங்கள் செயல்பட்டு கொண்டே ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு படைப்பாற்றல் பெற்ற நபராக நீங்கள் திகழ்வீர்கள். உங்களுடைய ஆயுள் ரேகை, உங்களுடைய புத்தி ரேகை ஒன்றோடு ஒன்று இணைந்து வி போன்ற ஒரு வடிவத்தில் இருக்குது அப்படின்னா பார்ப்பதற்கு நல்ல கவர்ச்சியான ஒரு நபராக இருப்பீங்க. மேலும் உங்களுக்கு ஈர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும். இந்த ஈர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய நபர்கள் கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய ப்ளஸ் என்னன்னா, அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது ஆழமாக உண்மையாக நினைச்சாங்க அப்படின்னா எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அவங்களுக்கு அப்படியே நடந்துடும். நான் ஒரு மிகப்பெரிய ஸ்டார் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல சோஷியல் மீடியாவில் ரொம்ப பிரபலமான ஒரு ஸ்டாராக அவங்க மாறுவாங்க. நிறைய செல்வங்கள் பணத்தை சம்பாதிக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க அப்படின்னா நல்ல வழியில் அவங்க கற்பனை பண்ணாங்க அப்படின்னா நல்ல வழியில் நிறைய செல்வங்களையும் பணத்தையும் அவங்க ஈட்டுவாங்க. அதே போல் ஒரு தேர்வில் நல்ல மதிப்பெண் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா நல்ல மதிப்பெண் எடுப்பாங்க. எல்லோரும் தங்கிட்ட அன்பாக பேசணும், மரியாதையாக நடந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அதே போல் நடப்பாங்க. உங்களுடைய எண்ணம் தான் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய பலமே. இதுபோல் அமைப்பு இருப்பவங்களுக்கு ஈர்ப்பு சக்தி ரொம்ப அதிகமாக இருக்குமா. அவங்க என்ன நினைக்கிறாங்களோ, அவங்க என்ன ஆழமாக சிந்திக்கிறாங்களோ, அவங்க எந்த ஒரு விஷயத்தை தன்னுடைய கற்பனையால் வடிவமைக்கிறாங்களோ அந்த விஷயம் நிஜத்தில் அப்படியே நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் பார்ப்பதற்கு ரொம்ப அழகான தோற்றம், அது உடல் வாக்காக இருக்கலாம், இல்லை முகமாக இருக்கலாம், அவ்வளோ கவர்ச்சியாக இருப்பாங்க. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, இதுபோல் அமைப்பு இருக்கிறவங்க பார்க்க ரொம்ப கவர்ச்சியாக இருப்பாங்க. பேச்சு ரொம்ப கவர்ற மாதிரி இருக்கும். அவங்க பேச பேச அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அவங்க சிறந்த ஒரு பேச்சாளராக இருப்பாங்க. நல்ல ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச்சாக இருப்பாங்க. மனம் உடைந்து நம்ம நொந்து போய் இருக்கும்போது அவங்களுடைய பேச்சையும் அவங்களுடைய வார்த்தைகளும் நம்ம கேட்கும்போது ஒரு புதிய உற்சாகமே ஏற்படும். அந்தளவுக்கு அவங்க பேச்சில் ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்கும். அதே போல் அவங்களுடைய முகம் நல்ல கவர்ச்சியாக இருக்கும். அவங்கள பார்த்தாலே மனசில் இருக்கிற கவலையெல்லாம் போயிடுங்க. சில சித்தர்களும் சில ஞானிகளும் சில திரைப்பட நடிகைகளும் இருப்பாங்க. அவங்கள பார்த்தாலே நம்மளை அறியாமலே மனதில் ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷம் ஏற்படும். காரணம், அவங்க முகத்தில் அப்படி ஒரு வசீகரமான ஒரு தன்மை இருக்கும். அது செயற்கை முறையிலாக இருந்தாலும் சரி, அல்லது இயற்கையாகவே அவங்களுடைய அமைப்பு அப்படி தான் இருக்குது அப்படின்னாலும் மற்ற நபர்களை காட்டிலும் இவங்களுடைய முகம் ஒரு வசீகரமாக, ஒரு பிரகாசமான, மற்றவரை கவர்ந்து ஈர்க்கக்கூடிய வகையில் இருக்கும். அதுதான் ஈர்ப்பு சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு ஈர்ப்பு சக்தி இவர்களிடமும் நேச்சராகவே இருக்கும். இவர்கிட்ட போய் பேசணும், பழகணும், அன்பாக இருக்கணும் அப்படின்னு தோணும். ஆனால் இவங்ககிட்ட போய் சண்டை போடணும், இவங்ககிட்ட போய் வம்பு பண்ணணும், இவங்களை பழி வாங்கணும், இவங்களை அடிக்கணும், இவங்களை அழிக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் யாருக்குமே இவங்களை பார்த்தா ஏற்படாது. இவங்ககிட்ட பேசினா கெட்டவன் கூட நல்லவனாக மாறிடுவான். அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு ஈர்ப்பாற்றல், ஒரு கவர்ச்சித்தன்மை பெற்றவராக இருப்பாங்க. இவங்க செய்கின்ற தொழிலில் இவங்களுடைய ஈர்ப்பாற்றலாலே நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படும். இவங்களுடைய திறமையாலே இவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது அனைத்தும் இவங்களால் பெற முடியும். நான்காவது ஒரு அமைப்பாக உங்களுடைய ஆயுள் ரேகை, உங்களுடைய புத்தி ரேகை இரண்டும் எக்ஸ் மாதிரி ஒரு அமைப்பில் இருக்குது அப்படின்னா இவர்கள் அதீதமான மர்மங்கள் நிறைந்தவர்கள். அமானுஷ்யமான சக்தி, ஸ்பிரிச்சுவல் பவர், இதுபோல் விசித்திரமான பல்வேறு சக்திகள் பெற்றவராக இருப்பாங்க. மற்றவங்க மனசில் என்ன இருக்குது, மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு நல்லா கூர்ந்து கவனித்து கண்டுபிடிக்கக்கூடிய வல்லமை பெற்றவர்கள். ரொம்ப அமைதியாக இருப்பாங்க. ஆனால் தன்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு ரொம்ப தீவிரமாக கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இவங்ககிட்ட இருந்து எந்த ஒரு விஷயத்தையும் வாங்கவே முடியாது. ஆனால் அதே சமயம் இவங்க மற்றவங்ககிட்ட இருந்து அவங்க என்ன வேணுமோ அந்த விஷயத்தை ஈஸியாக வாங்கிடுவாங்க, ஈஸியாக தெரிஞ்சுக்குவாங்க. இவங்க ரொம்ப நம்பிக்கையான நபராக திகழ்வாங்க. இவங்ககிட்ட எவ்வளோ ரகசியம் வேணாலும் சொல்லி வைக்கலாம். இவங்களை மீறி அந்த ரகசியம் வெளியே போகாது. அதே போல் அமானுஷ்யமான விஷயங்கள் மீது இவங்களுக்கு அதீதமான நம்பிக்கை இருக்கும். பில்லி, சூனியம், ஏவல், பேய், பிசாசு, மந்திரம், மாந்திரீகம், தெய்வீக சக்தி, இது போல் பல்வேறு விதமான மர்மமான விஷயங்களை அதிகமான ஆர்வத்தையும் செயலிலும் இவங்க ஈடுபடுவாங்க.
இவங்களுக்கும் அதை பற்றின பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்கணுன்னு ஆர்வம் அதிகமாக இருக்கும். இவங்களுக்கு நடக்க போகிற விஷயம் கனவுல ஏற்படும். நடக்க போகிற விஷயம் முன்னாடியே தெரிவது போல் ஒரு விர்ச்சுவல் இமேஜினேஷன் இவங்க பண்ணுவாங்க. இவர்களுடைய நடை, உடை, பேச்சு மிகவும் அற்புதமாகவும் மிகவும் மர்மமாகவும் புரியாத புதிராகவே இருக்கும். பேசும்போது ரொம்ப வியப்பாக ஆச்சரியமாக பார்த்துட்டே இருப்போம். சில நேரங்களில் இவங்க பேசுறதை கேட்கும்போது நம்மளுக்கே இனம் புரியாத ஒரு பயமும் அச்சமும் ஏற்படும். இவங்க இயற்கையாகவே அசாத்தியத்தனமான தைரியமும் ஒரு பலமும் பெற்றிருப்பாங்க. மற்றவங்க பயப்படக்கூடிய கவலைப்படக்கூடிய விஷயத்தை கூட ரொம்ப சர்வசாதாரணமாக தைரியமாக துணிச்சலாக அதை செஞ்சு முடிப்பாங்க. அந்தளவுக்கு துணிச்சலும் தைரியமும் கம்பீரமும் பல்வேறு விதமான மர்மங்கள் நிறைந்த நபராக இவர்கள் திகழ்வார்கள். இந்த 4 விதமான அமைப்புகளை உங்கள் கையில் எந்த அமைப்பு இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய தமிழ் டெக்னாலஜின்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.